So A is twice as good as B and B is twice as good as C. If A and B can together finish a piece of work in 4 days, then C alone can do it in how many days அப்படிங்கிறதா இங்கே கொஸ்டின். பாருங்க இங்கே கீவேர்ட் வந்து குட் அப்படிங்கிறது. ஸோ குட் அப்படின்னா என்ன? A is twice as good as B அப்படின்னா A வந்து B மாதிரி 2 மடங்கு வேலை நல்லா செய்வார் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே தான் B is twice as good as C அப்படின்னா B வந்து C-யை விட வேலை வந்து 2 மடங்கு நல்லா செய்வார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் B வந்து 10 டேஸில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறார் அப்படின்னா A வந்து 5 டேஸில் சீக்கிரமாக முடிச்சிடுவார். அதனால தான் 2 அவரோட எஃபிஷியன்சி தான் சொல்லுது. குட் அப்படிங்கிறது என்ன? அவரோட எஃபிஷியன்சி சொல்லுது. ஸோ B வந்து 10 டேஸில் ஒரு ஒர்க்கு முடிக்கிறாரு அஷ்யூம் பண்ணோம் அப்படின்னா A வந்து அந்த ஒர்க்கை 2 மடங்கு நல்லா செய்வார் அப்படின்னு என்ன? 5 டேஸ்லேயே முடிச்சிடுவார் இல்லையா? ஸோ அதே மாதிரி B வந்து twice as good as C அப்படின்னா C வந்து ஒரு ஒர்க்கை 10 டேஸில் முடிக்கிறார் அப்படின்னா B வந்து அதையே 5 டேஸில் முடிச்சிடுவார் அப்போ அர்த்தம். ஸோ இப்போ ஏபிசி மூணையும் கம்பேர் பண்ணி ஒரு நம்ம ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா எஃபிஷியன்சி ரேஷியோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதிலிருந்து என்ன கேட்குறாங்க? இஃப் A and B can together finish a piece of work in 4 days, ஏவும் பியும் 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து 4 டேஸில் முடிச்சிடுறாங்க அப்படின்னா C alone, C மட்டும் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். ஸோ எஃபிஷியன்சி கொடுத்துட்டு எஃபிஷியன்சியோட ரேஷியோ நம்ம இதுலேருந்து போட முடியும். எஃபிஷியன்சி ரேஷியோ கொடுத்துட்டு அதுலேருந்து டேஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ பாருங்கள் இது நார்மலாக சிம்பிளான சம் தான். இப்போ வந்து ABC நம்ம ஃபஸ்ட்டு இது ரேஷியோ போடுறதுக்கு முன்னாடி டேஸை வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம என்ன டேஸ் அஷ்யூம் பண்ணாலும் அந்த ரேஷியோ பேசிஸில் தான் வரும் நமக்கு. ஸோ அது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா கடைசியில் சேம் ரேஷியோ தான் வரும். ஸோ அந்த டேஸ் வந்து நம்ம அஷ்யூம் பண்ணுற டேஸ் வந்து எது வேணால் அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து A is twice as good as B அப்படின்னா B வந்து நம்ம 10ன்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் பாதி 5 டேஸ்லேயே வந்து A முடிச்சிடும் இல்லையா? அப்போ B is twice as good as C அப்படின்னா Cல பாதி B இருக்கும். அப்போ C எவ்வளோ இருக்கும்? 20. ஸோ 20 டேஸில் C முடிக்கணும்னா B வந்து 10 டேஸ்லேயே முடிச்சிடும். B வந்து 10 டேஸில் முடிக்குதுன்னா A வந்து அதை விட ட்வைஸ் குட். அப்போ 5 டேஸ்லேயே முடிச்சிடும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டேஸ் வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அஷ்யூம் பண்ணோம் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இப்போ வந்து இதெல்லாமே 5 டேபிளில் வருவா. ஸோ 1 5 is 5, 2 5s are 10, 4 5s are 20. ஸோ இந்த 1 2 4 அப்படிங்கிறது தான் வந்து டேஸோட ரேஷியோ. டேஸோட ரேஷியோ அஷ்யூம் பண்ணோம் இல்லையா? அதனோட சிம்பிளிஃபைடு ஃபார்ம் தான் வந்து 1 to 4. ஸோ இதை வந்து எஃபிஷியன்சி ரேஷியோவாக மாற்றணும் அப்படின்னா அப்படியே திருப்பி போடுங்க. 4 2 1 ஓகேவா? இப்படியும் போடலாம். யூஸ்வலாக கரெக்டாக போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 1 மறைச்சிடணும். 2 4s are 8. இது எப்படி வருதுன்னு நான் சொல்கிறேன். 2 4s are 8 நீங்கள் போடணும். 2 மறைச்சிட்டு 1 4 is 4 இங்கே வரும். 4 மறைச்சிட்டோம்னா 1 2 is 2ங்கிறதா வந்து சியோட ரேஷியோ. ஸோ 8 4 2 இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1 2 is 2, 2 2s are 4, 4 2s are 8, 4 2 1 வந்துச்சா? ஸோ இந்த மாதிரி இது கொண்டு வரலாம். அப்படியே இது வந்து ஈஸியாக அப்படியே போட்டுக்கலாம். இப்படியே திருப்பி போடுங்க. 4 இங்கே வரணும், 2 அதே தான், 1 இங்கே வரணும், அப்படியே போட்டுக்கலாம். எஃபிஷியன்சி ரேஷியோ உங்களுக்கு என்ன வருது? 4 to 1. இப்போ இந்த எஃபிஷியன்சி ரேஷியோவை நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? இதை வந்து 1 டே ஒர்க்குக்கு வந்து நம்ம ஈக்குவல் பண்ணலாம். இந்த எஃபிஷியன்சி ரேஷியோ தான் வந்து 1 டே ஒர்க்குக்கு நம்ம ஈக்குவல் பண்ணலாம். அதாவது ஏவோட 1 டே ஒர்க் வந்து 4, பியோட 1 டே ஒர்க் வந்து 2 யூனிட், சியோட 1 டே ஒர்க் வந்து 1 யூனிட். அதாவது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒர்க்கு தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ செங்கல் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு ஒர்க்கு. ஸோ அசைன்டு ஒர்க் என்ன? செங்கல் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். அப்போ வந்து டோட்டலாக ஒரு 100 செங்கல் இருக்குது அப்படின்னா ஏ வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ செங்கல் கொண்டு போவாங்க, பி அப்படிங்கிறவர் ஒரு நாளைக்கு இவ்வளோ செங்கல் கொண்டு போவாங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் அவங்களோட எஃபிஷியன்சி. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஏ வந்து 4 செங்கல் கொண்டு போக முடியும், பி வந்து 2 செங்கல் கொண்டு போக முடியும், சி வந்து 1 செங்கல் கொண்டு போக முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 4 யூனிட் ஆஃப் ஒர்க்கு, 2 யூனிட் ஆஃப் ஒர்க்கு, 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கு அப்படின்னு நம்ம வந்து சிம்பிளாக சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை வந்து 1 டே ஒர்க்குக்கு நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஏவும் பியும் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் முடிக்கிறாங்க? 6 யூனிட் ஆஃப் ஒர்க்கை வந்து முடிக்கிறாங்க இல்லையா? ஸோ 2 பேரும் சேர்ந்து ஏபியும் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6 யூனிட் ஆஃப் ஒர்க் முடிக்கிறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A and B can together finish a piece of work in 4 days. ஆனால் 2 பேரும் சேர்ந்து 4 நாள் ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த ஒர்க்கை முடிச்சிருவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நாளில் 6 யூனிட் ஆஃப் ஒர்க் முடிக்கிறாங்க அப்படின்னா
4 நாள்ல 6 4s are 24, அப்ப 24 ஒர்க் இல்லையா? டோட்டல் ஒர்க் வந்து 24. ஸோ இப்போ டோட்டல் ஒர்க் வந்து 24 அப்படின்னா கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? சி அலோன் கேன் டூ இட் இன் ஹவு மெனி டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் ஆஃப் ஒர்க் முடிக்கும் அப்படின்னா டோட்டல் ஒர்க் முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறதான கொஸ்டின். ஸோ டோட்டல் ஒர்க் உங்களுக்கு என்ன? 24. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் ஆஃப் ஒர்க்னா 24 யூனிட் ஆஃப் ஒர்க் முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஸோ 24 days ஆகும். சி அலோன் கேன் டூ இட் இன் 24 days அப்படிங்கிறதா ஆன்சர்.